அக்கா, நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டே வரேன், சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்க தாங்க கூட்டிட்டு போறீங்க? நீ வா சொல்றேன். என்னக்கா? அக்கா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரியான உங்க கணிக்க. சுகந்தி, ஏன் சுகந்தி, என்கிட்ட நீ பேச மாட்டியா? உங்ககிட்ட நான் எதுக்கு பேசணும்? உங்களால எங்க வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு. சுகந்தி கோவப்படாத, கேளுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் உங்க அண்ணி. இவங்க என் அண்ணியே இல்ல. என் அண்ணன் தான் உண்மையை உணர்ந்து தன்னை மாத்திட்டான்ல. இவங்க கிட்ட எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டா, எத்தனை தடவை கெஞ்சியும் ஏன் இவங்க என் அண்ணனை ஏத்துக்க மறுக்கிறாங்க? அத சொன்னா உனக்கு புரியாது சுகந்தி. புரியாதா? ஏன் புரியாது? சொல்லுங்க, ஏன் புரியாது? நீங்க தான் என் அண்ணனோட வேதனையை புரிஞ்சுக்க மறுத்துட்டீங்க. உங்க மேல உள்ள பாசத்தால என் அண்ணன் என் மாமாவையே அடிச்சிட்டான் தெரியுமா? கரெக்டா தான் பண்ணிருக்காரு. அதுல என்ன தப்பு? அந்த பிரகாஷ் ஒரு அயோக்கிய. ஓஹோ, அவர் அயோக்கிய, நீங்க ரொம்ப நல்லவங்க. எங்க மாமாவை பத்தி எனக்கு தெரியும். அவரை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்லியே ஆகணும். பிரகாஷ பத்தியும் அரவிந்த பத்தியும் பேசதான் இப்ப நான் உன்னை இங்க கூட்டிட்டே வர சொன்னேன். அரவிந்த பத்தி எல்லாம் நான் பேச தயாரா இல்ல. அவன் ஒரு அயோக்கிய. என்ன சுகந்தி திடீர்னு இப்படி சொல்ற? அதானே, அரவிந்த் ரொம்ப நல்ல பையனாச்சேமா. இல்லக்கா, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அவனை அடிச்சே கொன்னுடுவீங்க. சுகந்தி, நீ இங்கே இருக்க, உன்னை எங்கள நான் தேடுறது? ஹலோ, யார் நீங்க? என்ன எதுக்கு தேடுறீங்க? என்ன சுகந்தி இப்படி பேசுற? என் அண்ணனை ஏமாத்துறது பத்தாதுன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? உன் அண்ணனா? யார் அது? நல்லா நடிக்கிற சுகந்தி. என் அண்ணன் ரவி உனக்கு தெரியாதா? ரவியா? யாரு? என் அண்ணன் கூட பார்க்கு பீச்னு சுத்திட்டு இப்ப யாருன்னு கேக்குறியே? ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? ஆ? உன்னையே எனக்கு தெரியாது, இதுல உன் அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்க. அவனை லவ் பண்றேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து போடி. நான் ஏன் போணும்? நான் போக மாட்டேன். நீ ஏமாத்துறதுனால என் அண்ணன் விஷம் குடிக்க போயிட்டான். நல்ல வேலை நான் அவனை தடுத்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதால அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கா. வா சுகந்தி போலாம். என்னடி பொய் மேல பொய்யா சொல்லி நடிச்சிட்டு இருக்க? நீ அழுதா அதெல்லாம் உண்மையாயிடுமா? மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. என் அண்ணனை ஏமாத்துற நீ நல்லாவே இருக்க மாட்ட. இங்க பாருமா, சுகந்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவதான் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாள். நீயே இப்படி போய் சொல்ற? நானா போய் சொல்றேன்? இவ்வளவு என் அண்ணனும் சினிமா பீச்னு சுத்துனப்போ கூட இருந்தது நான். எங்க இல்லன்னு சொல்லுங்க. என்ன சுகந்தி இந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொல்றா? இல்ல இல்ல, நம்பாதீங்க. இவனை நம்பாதீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா ஏன் இவ இப்படி பேசான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றத நாங்க நம்புறோம் சுகந்தி. ஆனா இந்த பொண்ணு சொல்றதையும் எங்களால நம்பாம இருக்க முடியலையே. ஆமாங்க, நான் சொன்னதுல நிஜம்தாங்க. இதோ பாரு சுகந்தி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களை லவ் பண்ணி ஏமாத்துவாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை ஏமாத்துறத நான் இப்பதான் பாக்குறேன். நீ என் அண்ணனை ஏமாத்திட்டு அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க போறியாமே, நான் விட மாட்டேன். இதோ பாரு சுகந்தி, உன்னால என் அண்ணன் விஷம் குடிச்சு செத்தா போலீஸ்ல உன் பேரு தான் நான் சொல்லுவேன். நல்ல யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. வரேன். சுகந்தி, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு சொல்றது உண்மைதானோன்னு தோணுது. ஆண் பாவம் பொல்லாததுமா. பேசாம நீ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்குவேமா? அந்த பொண்ணு இல்லாததெல்லாம் சொல்லி நடிச்சிட்டு போறா. அவ சொல்றது அத்தனையுமே போய். இத போய் நம்புறீங்களே? அப்ப இத நம்ப வேண்டாங்கறியா? ஆமா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் நிரபராதி. அப்போ அரவிந்த் ஒரு பொண்ணை கெடுத்துட்டதா அவளோட அண்ணன் வந்து சொன்னானே, அது மட்டும் உண்மைன்னு நீ எப்படி நம்பின? அது வந்து என்ன வந்து போயின்னு இழுக்கிற?
எவனோ சொன்னதை கேட்டுக்கிட்டு நீ அரவிந்த் அயோக்கியன்னு முடிவு கட்டுவ. எங்க கண்ணு முன்னால இந்த பொண்ணு சொல்றத மட்டும் நாங்க நம்பாம உன்னை நல்லவன்னு சொல்லணுமா? நீயே இப்படி ஒருத்தனை ஏமாத்திருக்க கூடாது. ஐயோ, நீங்களே இப்படி பேசினா எப்படி? நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கொல்லுது. அப்படித்தானே நீ பேசின வார்த்தையும் அரவிந்த கொண்டு இருக்கும். ஆமா சுகந்தி, எதையும் தீர விசாரிக்காம நீ அரவிந்த் கெட்டவன்னு முடிவு பண்ணது ரொம்ப தப்புமா. என்ன சொல்றீங்க? ஆமா சுகந்தி, அரவிந்த் ஒருத்திய காதலிச்சு ஏமாத்திட்டதா அன்னைக்கு ஒருத்தன் சொன்னானே, அதுவும் பொய். இப்போ ஒருத்தி நீ ஒருத்தனை காதலிச்சு ஏமாத்திட்டதா அழுதுட்டு போறாளே, இதுவும் பொய். அப்போ ஒருத்தன் அரவிந்த் மேல குத்தம் சொல்லி நடிச்சிட்டு போனான்ல, அது உன் மாமா பிரகாஷ் பண்ண ஏற்பாடு. இப்போ ஒருத்தி ஓ மேல குத்தம் சொல்லி நடிச்சிட்டு போனான்ல, அது நம்ம அபிராமி பண்ண ஏற்பாடு. மொத்தத்துல ரெண்டுமே நடிப்பு தான். நீங்க என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ஒருத்தன் அரவிந்த் மேல பழி போட்டு நடிச்சவன் ஒரு ஃப்ராடு. அவன் என் ஹேண்ட்பேக்கை திருடிட்டு போனவன். அவனை பிடிச்சு போலீஸ்ல விசாரிச்சப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. பிரகாஷ் தான் பணத்தை கொடுத்து நடிக்க சொன்னதா அவனே போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அவன் தான் எங்ககிட்ட நடிச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அன்னைக்கு நீயும் அரவிந்தும் பேசிட்டு இருக்கும்போது அவன் உன்கிட்ட வந்து நடிச்சதை நானும் பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் நடிப்பை பார்த்து நீ ஏமாந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ விசாரிச்சுக்கலாம். அரவிந்தோட உண்மையான அன்பை நீ புரிஞ்சுக்கணும் தான் நான் இப்படி ஒரு பொண்ணை விட்டு நடிக்க சொன்னேன். என்ன சுகந்தி, அரவிந்த் நல்லவன் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? அப்படின்னா பிரகாஷ் தான் கெட்டவனா? உனக்காக நான் இருக்கேன் சுகந்தி. அதனால பணத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை பார்க்க போ. சுகந்தி என்ன? இல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு செல்ல அங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்க. நான் இங்க இருந்து வந்துட்டாலும் என் மனசு பூரா உங்க வீட்டையே தான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். மாமா, நான் கிளம்புறேன் மாமா. ஏன் சுகந்தி, இருந்து நாளைக்கு போலாம்ல. அந்த அயோக்கியனை இன்னையோட மறந்துரு. உன்னை நானே இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சுகந்தி, இதுக்கெல்லாம் காரணமான அந்த பிரகாஷ நான் சும்மா விட மாட்டேன். அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா? அவனை நான் இப்பவே... சுகந்தி, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு பிரகாஷ் புரிஞ்சுக்கிட்டா அடுத்து அவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. அவன் விஷயத்துல நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். சரிங்க அண்ணி. ஆனா அந்த பிரகாஷ் என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு எதுக்கு எனக்கு கெடுதல் பண்ணணும்? என்னையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி எதுக்காக பிரிக்க பார்க்கணும்? அதத்தான் நாம இப்ப தெரிஞ்சுக்கணும். பிரகாஷ்க்கு இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா நான் சந்தேகப்படுறேன். நீ போய் பிரகாஷ் கிட்ட கோவப்பட்டு பேசினா காரியம் கெட்டு போயிடும். இதனால பெரிய நாயகி பாதிக்கப்பட்ட கூடாது. அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா சுகந்தி, அவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துட்டு இப்ப முள்ளு மேல சேலையை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதை நம்ம கவனமா தாமா எடுக்கணும்.
அது மட்டும் இல்ல சுகந்தி, பிரகாஷ் நல்லா இருந்த பெரிய நாயகிக்கு எதுக்காக வைத்தியம் பண்ணணும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் பெரிய நாயகியை நாம காப்பாத்த முடியும். அண்ணி, நீங்க சொல்றதும் எனக்கு இப்ப உண்மைதான் தோணுது. ஏன்னா அக்காவோட நிலைமை வர வர மோசமாயிட்டே போகுது. ஆமா, பெரிய நாயகி விஷயத்திலயும் உன் விஷயத்திலயும் பிரகாஷ் பெரிய சதித்திட்டம் போட்டிருக்கான். இது எதையும் நீ வெளியில காட்டிக்காம அவன்கிட்ட வழக்கம் போல பேசி அவனை வாட்ச் பண்ணி அணு அணுவா அவன் நடவடிக்கையை ஆராய்ச்சி பண்ணாதான் அவன் கிரிமினல் வேலையை நாம கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்ற சுகந்தி? அப்படியே செய்ற அண்ணி. என்ன அபிராமி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூட்டிட்டு வந்தியம்மா. என்ன விஷயம்மா? அப்பா, இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, சந்தோஷமான விஷயமும் கூட. சொல்லுமா. நான் சொல்ல போற விஷயத்த இங்க வச்சுதான் சொல்லணும். ஏன்னா இனிமே என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுங்கிற முடிவை நான் இங்கதான் எடுத்தேன். இந்த சன்னிதானத்துலதான் என் மனசுல பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. எனக்குள்ள இருந்த 1000 கேள்விகளுக்கு விடை கிடைச்சது. அதனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரிம்மா, விஷயம் என்ன அத சொல்லு. என்னங்க இன்னுமா புரியல? அபிராமி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்திருக்கா. அப்படிதானே அபிராமி? இல்லம்மா, நான் சொல்ல போறது வேற. அதை விட வேற என்ன நல்ல முடிவு எடுத்திருக்க? சொல்றேம்மா. அப்பா, முதல்ல இத புடிங்களேன். புடிங்க. என்னம்மா இது? உள்ள என்ன இருக்குன்னு பாருங்கப்பா. என்னம்மா, பணம் இருக்கு? ஆமாப்பா, இதுல 5 லட்சம் இருக்கு. ஏது இவ்ளோ பணம்? நான் என் நகையெல்லாம் வித்துட்டேன். அதுல கிடைச்ச பணம் தான் இது. எதுக்காக இப்ப நகையை வித்த? அதுக்கு என்ன இப்ப அவசியம்? காரணம் இருக்குமா? இந்த பணம் உங்க எதிர்காலத்துக்கு உதவணும். அதுக்காகத்தான் நான் நகையை வித்தேன். எங்க எதிர்காலத்துக்கா? அதுக்கு என்னம்மா இப்ப அவசரம்? ஆமாப்பா, உங்களை பாத்துக்க அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. யாரு மனசு எப்படி மாறும்னு தெரியாது. உங்க எதிர்காலத்துக்கும் பாதுகாப்புக்கும் இந்த பணம் கண்டிப்பா உதவும். அதுக்காகத்தான் நான் நகையை வித்தேன். ஏய், என்ன பேசுற நீ? கோயிலா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லன்னா அரைஞ்சிடுவேன் தெரியுமா? எங்க எதிர்காலத்தை பத்தி நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்க? இங்க உன் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. எங்களுக்கு உன் எதிர்காலம் தான் முக்கியம். ஏன் எதிர்காலம்னு என்ன இருக்கு? இனிமே நான் வாழ போற வாழ்க்கைக்கு நகையோ பணமோ எதுவும் தேவைப்படாது. என்னம்மா அபிராமி, ஏன் அப்படி சொல்ற? நீ சொல்றத கேட்டா எனக்கு பயமா இருக்குமா? பயப்படாதீங்கப்பா, நேத்து சொன்னதுதான். இனிமே நான் வாழ போறது ஒரு தனி உலகம். அங்க பிரச்சனைகளோ துயரங்களோ இல்லாத ஒரு புது உலகம். அங்கதான் இனி நான் அமைதியை தேட போறேன். ஏண்டி, ஏன் இப்படி எதையோ சொல்லி எங்களை சித்திரவதை பண்ற? அப்ப நீ ஆசிரமத்துக்கு போதான் போறியா? ஆமாமா,
அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சேவை செய்ய போறேன். அம்மா அபிராமி, இது வரைக்கும் நீ எடுத்த எல்லா முடிவுக்கும் நாங்க துணையாத்தான் இருந்தோம். ஆனா இப்ப எடுக்கிற இந்த முடிவு ரொம்ப தப்புமா. வேண்டாம் அபிராமி, வேண்டாம். இல்லப்பா, இல்லற வாழ்க்கையில எனக்கு ஈடுபாடு இல்ல. இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவுதான் சரியான முடிவு. ஏ- ஏதோ நீ உன் புருஷனை பிரிஞ்சிருந்தாலும் எங்க கூட இருக்கிறேன்னு கொஞ்சம் சமாதானமா இருந்தோம். இப்ப நீ எங்களை விட்டு போறேங்கிற, இது எந்த விதத்துல நியாயம்? இதுக்கு நாங்க ஒரு போது சம்மதிக்க மாட்டோம். ஆமா அபிராமி, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ போறதுக்கு நாங்க விடவும் மாட்டோம். நகையை எங்க வித்தேன்னு சொல்லு, நான் பணத்தை கொடுத்த அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, ஏன்? அது நகையா இருந்தா எனக்கு தேவைப்படும்னு சொல்லி நீங்க ஆபத்துக்கு பயன்படுத்த மாட்டீங்க. அதனாலதான் நான் நகையை பணமா மாத்திட்டேன். இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது இந்த பணம் உங்களுக்கு பயன்படும். வேண்டாண்டி, நீ இல்லாத ஊருக்கு போகாத வழியை தேடிட்டு இருக்க. சொன்ன கேளு அபிராமி. இல்லம்மா, இது நான் எடுத்த முடிவில்லை, கடவுளோட முடிவு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. கடவுள் என்னை எப்படி வழி நடத்துறாரோ அதுபடிதான் நடக்கும்.